நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, 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 இங்க என்ன பண்ற? நான் உன்னை உள்ள தேடிட்டு இருக்கேன். ஹே, என்ன அழறியா? இல்லையே. ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதான். உன் முகமே சரியில்லையே மகா, என்னாச்சு? ஒன்னும் இல்லைன்றல்ல. தூங்குறேன்னு தானே படுத்த, எப்போ எழுந்த? தூக்கம் வரல, அதான். என்னாச்சு மகா? தாத்தா பேசிட்டு போனதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுவும் பெருசா யோசிச்சுட்டு இருக்காத மகா, அதை விட. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாரதி, ஒரு மாதிரி இருக்கு. நம்மளோட சண்டை போடுவாங்கன்னு கோவத்துல மல்ல கட்டுறோம். திடீர்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு விலகி நின்னா நம்ம என்ன செய்யறது பாரதி? எனக்கு இந்த வீடு, பிசினஸ் இது மேலெல்லாம் ஆசையே இல்ல பாரதி. அதை நீ சொல்லுமா? நான் இதெல்லாம் வாங்கி வசதியா இருக்கணும்னா நான் இப்படி எல்லாம் பண்ண. அவங்க நம்மள வீட்டை விட்டு அனுப்புனாங்க. உன்னை யார் முன்னாடி இல்லாம அசிங்கப்படுத்தினாங்க. நாம எதுவுமே நாமளா பண்ண கூடாதுன்னு நினைச்சாங்க. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்க. என்னடா இவ திரும்ப திரும்ப இதே சொல்றாளேன்னு தோணலாம். எனக்கு திரும்ப திரும்ப இதுதான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது பாரதி? அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க, நாம தனியா நின்னோம், ரொம்ப தனியா. அந்த கோவத்துல தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பாரதி. வேகமா சண்டை போட்டுட்டு நிக்கும் போது சண்டை வேணாம் நீயே வச்சுக்கொன்னு சொல்றப்போ என்னால முடியல பாரதி. நேரா சண்டை போட்டு மல்லு கட்டினா கோவத்துல நாமளும் சண்டை போட முடியும். உன் கூட சண்டையெல்லாம் கிடையாது, எல்லாம் உனக்கு தானே விட்டு கொடுத்தா. நான் என்ன பண்றது பாரதி? எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சா எதுக்கு ஆரம்பிச்சோனே குழப்பமா இருக்கு. நான் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படல பாரதி. அவங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல, அதனால சண்டை போட்டேன். எனக்கு அது ஒரு கட்டத்துல பிடிச்சிருந்தது. எதுக்காக எங்களை தனியா விட்டீங்கன்னு அந்த சண்டையில கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு தாத்தா திட்டினதுனால நான் இதெல்லாம் பேசல. எல்லாத்தையும் நம்ம கிட்ட அப்பா கொடுத்த அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் தோத்துட்டேன் பாரதி. எனக்கே என்ன பிடிக்கல, வேற ஏதோ மகாவை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாரதி. எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னு யோசிச்சா எனக்கு என்ன பார்த்தா எனக்கே கோவம் வருது. விடுமா, அவர் மேல இருந்த கோவம்லாம் எங்கேயோ போய் அவரு எனக்காக பண்ணது, என்ன பார்த்துக்கிட்டது எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது பாரதி. நான் என்ன பண்ணட்டும்? நீ எதுவும் வேணும் பண்ணலன்னு எனக்கு தெரியுமா? உன் நிலைமையில தான் நானும் இருக்கேன். அம்மா செத்தப்போ எதுவுமே பேசாம என் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த மாமா தான் என் மனசுல நிக்கிறாரு மகா. அவர் மட்டும் நீ கூட்டிட்டு வரலனா நான் என்ன ஆயிருக்கேன்?
அதுக்கப்புறம் அவர் செஞ்சதை வேற யாரும் எனக்கு செஞ்சிருக்க முடியாது மகா. தப்பு பண்ணிட்டேன் பாரதி, நிறைய தப்பு பண்ணிட்டேன். கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் இப்போ என்ன பண்றது? நம்மால மாமாவை புரிஞ்சுக்க முடிஞ்ச மாதிரி அவரும் நம்மள புரிஞ்சுப்பாரு. எங்கேயோ ஒரு இடத்துல அவர் கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவரு அது கூட செய்யலையே பாரதி. மாமா அப்படிதான் மகா. எல்லாம் சரியாகி பழைய மாதிரி இருக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. வெயிட் பண்ணு மகா, எல்லாமே சரியாயிடும். சரியாகாம எங்க போயிட போகுது? டேய், அந்த ரமேஷ் வரானா இல்லைன்னு கேள்றா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? வந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தான் ஃபோன் பண்ணாலடா. ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வரல. டேய், டிராஃபிக்ல மாட்டிருப்பான்டா. ஆமா, டிராஃபிக். அவன் இன்னும் கிளம்பிருக்கவே மாட்டான்டா. இப்போ எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய், வரேன்னு சொன்னா வரணும்டா. அவனுக்காக நம்ம ரோட்ல வெயிட் பண்ண முடியுமா? விட்றா, நம்ம ரோட்ல நின்னதே இல்லையா? நீ வர வர சரியில்லை குணா. ஏன், எனக்கு என்னடா? இந்திரா விஷயத்துல நீ எதுக்கு இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுற? ஏன்டா, அல்ல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடா. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? உதவாங்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. என்கிட்ட ஏன்டா கோச்சிக்கிற? இந்திரா விஷயத்துல ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன்னு நீங்க எல்லாம் தான் சேர்ந்து கலாய்ச்சிங்க. அது சும்மா சொல்றதுதான். அதுக்காக இவ்வளவு சீரியஸா இருங்குவியா? ஆமாடா, இந்த தடவை அவளை மிஸ் பண்றதா இல்ல. தேவையாடா மச்சி இதெல்லாம்? மாட்டிக்கிட்டா காலேஜ்ல சீட்டை கிழிச்சிடுவாங்க. ஆடிக்கிட்ட தானடா. அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்ற? அது அப்படிதான்டா. இந்த தடவை கரெக்டா எல்லாம் நடந்துரும். லாஸ்ட் டைமே நீ தப்பிச்சது பெரிய விஷயம்டா. யோசிச்சு பாரு, போலீஸ் கேஸ்ன்னு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்திராவோட அப்பா போட்டு இருந்தாருன்னா இந்நேரம் போய் சேர்ந்துருப்ப. என்னடா பயம்படுத்துறியா? இல்லடா, பயமா இருக்குன்னு தான் சொல்றேன். போனா போதும் தான் விட்டு வச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க கிட்ட விளையாடுறது எனக்கு சரியா வரணும்னு தோணல. வரும், வரணும். ஏன்டா பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுல போய் கால் வைக்கிற? அதுல தானே த்ரில்லே இருக்கு. வேணாண்டா குணா, ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அவ்வளோ ஏன், நம்ம காலேஜ்ல எவ்வளோ பொண்ணுங்க நீ கூப்பிட்டா உன் பின்னாடியே வருவாங்க. அவளெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா இந்திரா பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவ தான் எனக்கு வேணும். இதெல்லாம் டூ மச் மச்சான். அவளை சொன்னா உனக்கு என்ன கோவம் வருது? நீ மாட்டிக்கிட்டா எங்களையும் சேர்ந்து தானே தொங்க விடுவாங்க. அதான் மாட்டிட்ட தானடா. வேணாண்டா. இங்க பாருடா, குணா முடிவு பண்ணிட்டானா முடிவு பண்ணதுதான். அது அப்புறம் மாத்தவே முடியாது. பார்த்தல அவ அக்கா ஹஸ்பண்ட் எப்படி பேசிட்டு போனாங்கன்னு. அவன் பேசுனா நான் விட்டுருவேனா? அவன் அன்னைக்கு பேசினதுக்கு அவளை ஒரு வழி பண்ணிருக்கணும். ஆளையே காணோம். ஹாஸ்டல்லே உட்காந்துருப்பா போல் இருக்கு. காலேஜுக்கு எப்படி வந்துதான்டா ஆகணும். அன்னைக்கு வச்சிருக்கான் அவளுக்கு. வரலனா என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியும். நீ என்ன வேணா பண்ணிக்கடா. தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடு. உனக்காகலாம் என்னால அடி வாங்க முடியாது. உன்னெல்லாம் போய் என் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சிருக்கேன் பார். போடா. டேய் குணா, எங்கடா போற? ஏச்சி தல்ற. டேய் டேய், எங்கடா போறான்? வாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்ல யாரும் இல்லையா? ஐ, வணக்கம் சிஸ்டர். ஹலோ, யார் நீங்க? சிஸ்டர் பயப்படாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டி வந்தான். யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன் சிஸ்டர், உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? இது எத்தனாவது மாசம் உங்களுக்கு?
முதல்ல யாருன்னு சொல்லு நீ. நம்ம கோ பிரதர் பாரதி இருந்திருந்தாருன்னா என்னை பத்தி சொல்லியிருப்பாரு. அவரு வீட்ல இல்லையா? கோ பிரதரா? அதை விடுங்க. இது எத்தனாவது மாசம் உங்களுக்கு? 4வது மாசமா? இந்தாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்ப பாத்துக்குங்க. என்ன மாதிரி ஒல்லி பையனை பெத்துக்காம நல்லா புசு புசுன்னு ஒரு பையனையோ பொண்ணையோ பெத்துக்குங்க. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்னை பத்தி எப்படி நான் என் வாயால சொல்றது? வேணும்னா நான் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்களா பார்க்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ குழந்தையும் ரொம்ப அழகா தான் பிறக்கும். சரி, அந்த குழந்தை என்னை எப்படி கூப்பிடும்? சித்தப்பானு தானே? என் குழந்தை உன்னை எதுக்கு சித்தப்பான்னு கூப்பிடணும்? என்ன சிஸ்டர் நீங்க இந்திராவை சித்தின்னு கூப்பிட்டா என்ன சித்தப்பானு தானே கூப்பிடணும்? ஓ, சிரிக்கிறீங்க சிஸ்டர், சிரிக்கிறீங்க. அப்ப புரிஞ்சிடுச்சு. நீதான் அந்த கோமாளியா? கோமாளினே கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாட்சாத் அந்த கோமாளி நானே தான். என்ன தைரியம் இருந்தா இந்திராவை பத்தி என்கிட்டயே வந்து சொல்லுவ. நான் எங்க சொன்னேன்? நான் ஜஸ்ட் க்ளூ தான் கொடுத்தேன், நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. சரி, இங்க எதுக்கு வந்த? அதை விடுங்க சிஸ்டர், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? என்ன வேணும், காஃபியா டீயா? ஐயோ சிஸ்டர், இந்த மாதிரி டைம்ல இது மாதிரிலாம் ஃபாஸ்டா எழுந்திர கூடாது. முதல்ல உட்காருங்க, எனக்கு எதுவும் வேணாம். பரவாயில்ல, சாப்பிடு. நமக்குள்ள என்ன இருக்கு? எப்ப வேணா காஃபி குடிச்சுக்கலாம். நீங்க முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பிடிச்சதுன்னு நான் எப்ப சொன்னேன்? பிடிக்காமலா காஃபி போட இவ்வளவு வேகமா எழுந்தீங்க? கொஞ்சம் அதிகமா தான் பேசுவ போல. கொஞ்சம். இங்க எதுக்கு வந்தான்னு சொல்லவே இல்ல. ஃபியூச்சர்ல இந்திராவை கல்யாணம் பண்ணா எதிரிங்கள நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது நம்ம மதி அங்கிள். அவர் கூட எனக்கு இப்ப சப்போர்ட் பண்றாரு. அப்படியா? ஆமா, ஹாஸ்டல்ல பொண்ணுங்களை விட்டு போகும்போது ஒரு பையன்கிட்ட, ஐ மீன் என்கிட்ட, இவங்களை பத்திரமா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமலா? அவரு வில்லனா வரலனா அடுத்தது இருக்கிறது 2 மருமகன்ஸ். அதுல ஒருத்தர் அசோக், அவரு கூட காலேஜ்ல அப்படி இப்படி பேசி என் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் உங்க ஹஸ்பண்ட், அவர் தான் டெரர் ஃப்ளோவா இருக்காரு, சம்டைம் முறைகிறாரு. அதான் அவரை லைட்டா கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பெரிய பிளானோட வந்திருக்க. இப்பயே ரெடியா இருக்கிறது ரொம்ப நல்லது தானே? எல்லாம் சரிதான். இந்திரா ஓகே சொல்லிட்டாளா? பொண்ணுங்க எப்பங்க டைரக்டா சொல்லிருக்காங்க? நம்மளா அப்படியே ஜட்ஜ் பண்ணிக்கினே, ஃபிக்ஸ் பண்ணிக்கினே, அப்புறம் அட்டாச் பண்ணிக்கினே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதான். அதுக்கு பின்னாடி நாலு சும்மா வரும், அது அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை பத்திலாம் இந்திரா நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு ஆனந்த குயிலின் பாட்டு ஃபேமிலின்னு. உங்கள யாராவது ஒருத்தருக்கு என்ன பிடிக்கலன்னு, என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்னங்க பண்றது? எதுக்கு ரிஸ்க்னு தான் அப்படியே தேர்ட் வில்லனை கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொன்னா அவர் கேட்பாராமே. நான் இங்க வந்தது இந்திராவுக்கே தெரியாதுங்க. அதனால நீங்க இந்திரா கிட்ட சொல்ல வேணாம்லாம் தேவையில்ல. நான் எவ்வளவு நல்லவன் வல்லவன் நிறைய பிட்டுகளை போட்டு பில்டப்பா கூட சொல்லலாம். நீ நல்லவனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் எந்திரிங்களேன், கொஞ்சம் எந்திரிங்க. ஒரு நிமிஷம். ஏய், என்ன பண்ற? நல்ல ஒண்ணு நிரூபிக்க போறேங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் லெஃப்ட் ரைட். ஓகே. இதுல கிழக்கு எது? எதுக்கு இதெல்லாம்? எந்த திசையா இருந்தா எனக்கு என்ன, யாரும் பார்க்கல. சிஸ்டர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சிஸ்டர். நான் நல்லவன் சிஸ்டர், என்ன நம்புங்க சிஸ்டர். என்ன பண்ற? எந்திரி, எந்திரின்னு சொல்றேன்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்ல நான் எழுந்துக்க மாட்டேன். சரி, நல்லா இரு. போதுமா? முதல்ல எழுந்திரி. என்ன பழக்கம் இதெல்லாம்? கால்லாம் விழுந்திருக்கேன், இதனா பார்த்து பண்ணுங்க. சிவா நல்லவன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் கேட்காம இருந்தா சரி. பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் நானும் நல்லவன் தாங்க. ஆமாங்க. சரி சிஸ்டர், உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல. உடம்ப நல்லா பாத்துக்கங்க, உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன். ஓகே, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அதை விட பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உள்ளபடி இருக்கணும், அதான் சிவா.
ஏதாவது சாப்பிட்றியா? உங்களுக்கு ஒரு கஷ்டமா வேணாம். அடுத்த வாட்டி வரும்போது டீ காஃபி நானே எடுத்துன்னு வந்துடுறேன். அதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, வரேன் சிஸ்டர். பத்திரம். பாய், டேக் கேர். தட் வில் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஏ இந்திரா, எங்க இருக்க? உன் ஆள் இப்பதான் வந்துட்டு போனாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கதான் திருடி. என்ன பிரதர், வண்டி சொதப்பிடுச்சா? தள்ளுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். அட, வண்டி என்ன தூக்கிட்டா போறேன்? ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் பிரதர், தள்ளுங்க. தேவையில்லன்னு சொல்றேன்ல. ஓ, இந்த மெக்கானிக் நம்பர் டயர்ல தொங்குமே, அதை பார்த்துட்டு சொல்றீங்களா? நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க பிரதர், சுவிட்ச் ஆஃப்னு வரும். என்ன நக்கல் பண்றியா? அட, நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல. அன்னைக்கு கார் பிரச்சனை பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் தான் உன்னை பார்த்தாலே தள்ளி போறேன்ல, அப்புறம் ஏன் தேடி வந்து டார்ச்சர் பண்ற? தேடிலாம் வரல, வழியில பார்த்தேன், நம்ம பிரதர் ஆச்சுன்னு இறங்கினேன். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தரேன். நீங்க வேணா அதெல்லாம் மெக்கானிக் நினைச்சு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். தள்ளுங்க பிரதர். உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று பேசணும்னு நினச்சேன். இப்போல்லாம் நீங்கள் பேசவே ரெடியாக இல்லையே. இப்போ நான் ரெடியா இல்லை, நீ கிளம்பு. நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத ஜஸ்ட் கேளுங்க போதும். பிடிக்கலனா உடனே மறந்துடுங்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டது வரைக்கும் போதும், ஆளை விட. இதையும் கூட கேட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மாமா இப்போ தனியாக இருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் பிரிஞ்சு அவர் மட்டும் இப்படி இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம்னா அது அவருக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தெரியுமா? உங்க நல்லதுக்காக தானே அவர் வீட்டை விட்டே அனுப்புனாரு. இத கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கிற யாருக்குமே இது புரியுமே. உங்களுக்கு எப்படி பிரதர் புரியாம போச்சு? நீங்களும் ஜனனியை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் உங்களை அனுப்பாம இருக்கிறது தான் தப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் ஜனனியை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் உங்களை அனுப்பாம இருக்கிறது தான் தப்பு. நான் ஜனனி லவ் பண்ண விஷயம் மாமாக்கு தெரியுமா? ஆமா தெரியும். ஜனனி, நீங்க, மகாக்கா 3 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா யாருக்குமே சந்தோஷம் இருக்காதுன்னு தான் மாமா உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு கிளம்ப சொன்னாரு. ஜனனி அவரால் தனியா எப்படி பிரதர் அனுப்ப முடியும்? அவளுக்கு எதுவும் பண்ணலன்ற குற்ற உணர்ச்சி வேற மாமாக்கு இருக்கு.
2 பேரும் தனியா இருந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு இன்டிமேசி வரும்னு தான் அவர் நினைச்சாரு. இதெல்லாம் யோசிச்சு தான் உங்களுக்கு கிளம்ப சொன்னார் பிரதர். இந்த உண்மையெல்லாம் அவர் எப்படி உங்ககிட்ட சொல்லி அனுப்ப முடியும்? ஆனா உங்க 2 பேரையும் அனுப்பிட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு நல்லா தெரியும் பிரதர். அவர் ஒரு நாள் கூட நிம்மதியாவே இல்லை. அவசரப்பட்டு உண்மை தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, பாரதி என்ன நினைப்பான்னு எத்தனை நாள் புலம்பிருக்காரு தெரியுமா? எங்கேயோ வெளியில இருந்து வந்த எனக்கே அவரை பத்தி புரியுது பிரதர். உங்களுக்கு எப்படி பிரதர் அது புரியாம போச்சு? உங்களை விட அவர் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதான் நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் பெரிய காமெடியே. உங்களை அவர் எங்கேயோ வச்சிருக்காரு பிரதர். என் கூட சண்டை போடுங்க, இல்ல பேசாம கூட இருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவரை தப்பா நினைக்காதீங்க. அவர் உங்களுக்கும் மகாக்காவுக்கும் நல்லதை தவிர வேற எதுவுமே நினைச்சது இல்லை. அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர். ஹலோ பிரதர், இந்த மெக்கானிக் சார்ஜ் 100 ரூபாய் தரணும். அடுத்த தடவை எங்கன்னா பார்க்கும்போது கலெக்ட் பண்ணிக்கிறேன்.